இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த கிரவுட்ல ஒரு ஆள் இருக்கான். அவன் பேரு விக்ரம். விக்ரமும் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போலீஸா இருந்தவர். இப்போ சில ரீசனுக்காக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போட்டோகிராஃபரா இருக்காரு. இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாது. சார் 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 வர்மா சார். சார் சார் வர்மா சார். சார் ஒரு நிமிஷம். என்னடா சார் மே கம் இன் சார். சார் இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். சார் இதுக்கு மேல சத்தியமா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். நான் கண்டிப்பா போயாகணும் சார். திமுரா, இத்தனை பேர் இருக்கும் போது நீ மட்டும் போகணும்னு சொல்ற? சார் அவரு போலீஸா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஏடி, அவன் சாதாரண போலீஸ் இல்ல. ஒரு தடவை யாரையாவது பிடிக்கணும்னு நினைச்சிட்டானா வச்ச குறி தப்பாது. இங்க பாரு, இது வரைக்கும் அவன் எடுத்த கேஸ தோத்ததா சரித்திரமே இல்ல. இது வரைக்கும் அவன் யாருக்கும் எதுக்கும் பயந்ததே கிடையாது. வேணும்னா ஒரே அடியா போயிடுறியா? ஐயோ சார், சார் நான் வெளில போறேன்னு சொல்லல சார். என்னடா உச்சா போகணும் சார். என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றதுக்கும் அவர் இங்க நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. அவர் இங்க வர்மா கிட்ட கெஞ்சிட்டு தானே இருக்காரு. எடே, எல்லாமே டிராமா. அவன் தன்னோட அடையாளத்தை காட்டிக்காம இருக்கணும்ன்றதுக்காக அப்படி நடிச்சிட்டு இருக்கான். சார் சார் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க சார். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னால முடியல சார். சார் ப்ளீஸ் சார், ஆத்திரத்தை வேணா அடக்கலாம் சார். சார் இப்ப நீங்க என்ன போக விடல, நான் இங்கேயே போயிடுவேன். ரொம்ப அசிங்கமாயிடும் சார். அப்புறம் உங்களுக்கும் அசிங்கமாயிடும் சார். பாத்துக்கோங்க. அவனை கூட்டு போயிட்டு வாடா போட. சார் சார் இவர் எதுக்கு சார்? நானே போயிட்டு வந்துடுறேன் சார். ஐயோ வேணாம் சார், வேணாம் சார், இவர் வரட்டும் சார். சார் சார் சார், எத்தனை பேரை நீங்க பாதுகாக்கிறீங்க? என் கேமராவையும் நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கங்க சார். போடா போடா, போ போ போ, சீக்கிரம் போ போ. வாங்க போடா. உங்களுக்கு இன்னும் அவனை பத்தி தெரியணும்னா ஒரு சம்பவம் சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிட்டில பொண்ணுங்க கடத்தல் அதிகமாயிட்டே போச்சு. மாசத்துக்கு 10 பொண்ணுங்களாவது காணாம போவாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அதை யாரு பண்ணாங்க, கடத்தன பொண்ணுங்களா எங்க இருக்காங்க, இது எதையுமே நம்ம டிபார்ட்மெண்டால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த டைம்ல எலெக்ஷன் வேற வந்ததால பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து வர பிரஷர், விஷயம் மீடியா சைட்ல பெருசா பூம் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். அப்போதான் விக்ரம் இந்த விஷயத்துல துணிஞ்சே இறங்கினாரு.